சவுக்கு சங்கர் கடந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் தான் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லா யூடியூப் சேனலாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கரோட அரெஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணார், எதனால் வந்து சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெட்பிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சங்கதி ஏது சங்கதி அப்படின்ற எல்லாத்தையும் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். சவுக்கு சங்கர் இந்த ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் அரெஸ்ட் பண்ணது சரி அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினரும், இவர் அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பினரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை எதுக்காக சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனைலாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30 ரெட்பிக்ஸில் ஒரு வீடியோ வந்து வெளியாகுது. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸோட ஆசிரியராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ ரெண்டு பேரும் வந்து பேட்டி கொடுத்துக்கிற மாதிரி, ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி ஒரு பேட்டி வந்து வெளியாகுது. ஸோ அந்த பேட்டியில் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஐஜி அருண்குமார் வந்து ஒரு பொறுக்கி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய காவலர்கள் வந்து பொறுக்கியாக தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஜி அருண்குமாரை வந்து கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய லேடி போலீஸ் வந்து, அதுக்கப்புறம் டிஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட லேடி போலீஸ் வந்து இவரை லவ் பண்ணுறாங்க. இவரை லவ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை லவ் பண்ணுறது மூலியமாக நம்ம அடுத்தடுத்த போஸ்டிங் போகலாம், பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏகப்பட்ட லேடி போலீஸ் வந்து இவரை லவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஜி அருண்குமாரோட வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அவங்களோட பேரை நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றியோ உதயநிதியை பற்றியோ நிறைய வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஒரு மே காலகட்டங்களில் வெயில் காலத்தில் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போகிறது சரியா, அவர் இங்கேயே இருந்தாலும் ஏசி ரூமில் தானே இருப்பார், அப்படி ஏசி ரூம்லேயே இருந்துக்கிட்டு மக்கள்லாம் வந்து இந்த வெயிலை தணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லில இங்கே வந்து அவர் செயல்பட்டுருக்கணும், அவர் இங்கேருந்து கொடைக்கானல் ட்ரிப்பு போனது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ. அந்த வீடியோவை நானுமே பார்த்தேன். ஸோ யாராவது நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ரெட்பிக்ஸில் இன்னுமே அந்த வீடியோ இருக்குது. ஏப்ரல் 30 வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் காவலராக இருக்கக்கூடிய சுகன்யா அப்படின்றவங்க கோயம்புத்தூரில் சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சவுக்கு சங்கர் வந்து தரக்குறைவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவரை வந்து 5 பிரிவுகளில் வந்து கைது பண்ணுறாங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, அதுக்கப்புறம் பொது இடத்துல பெண்களை வந்து ஆபாசமாக பேசுறது, பெண்ணோட மாண்பை வந்து குலைக்கிற வகையில் வந்து பேசுறது, அப்புறம் அரசு ஊழியர்களை வந்து பணி செய்ய விடாமல் வந்து தடுக்கிறது, அப்புறம் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறான விஷயங்களை வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக வழக்கு பதிவு பண்ணி இவரை எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் மே 4 வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூருக்கு கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ ஹைவேல அந்த ஆக்சிடெண்ட்டுமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ சவுக்கு சங்கரை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணணும் அப்படின்னே தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போவுமே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அந்த ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதேர்ச்சியாக நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே திட்டமிட்டு வந்து அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் முதல் இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மத்திய சிறையில் வந்து அவர் அடைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து பதிவு பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்குக்கு வருது. ஸோ அங்கே வந்து நீதிபதி கோதண்டம் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ அப்படி விசாரிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து விசாரணை போகுது. அந்த விசாரணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை 10 பேர் கொண்ட குழு வந்து கண்ணை பொத்திட்டு இருட்டு ரூமில் போட்டு அடின்னு அடித்தாங்க. ஸோ அதில் தான் வந்து எனக்கு நிறைய அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்றதெல்லாம் தெரியல. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது, அதுவும் கோர்ட்லேயே சொல்கிறாங்கும்போது உண்மையாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது, நீங்கள் 15 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற காவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் தயவுசெய்து என்னை கோயம்புத்தூரில் வைக்காதீங்க, நிறைய பேர் வந்து என்னை அடிக்கிறனால எனக்கு வந்து அங்கே பாதுகாப்பு இல்லை, தயவுசெய்து மதுரைக்கு வந்து மதுரை சிறைக்கு வந்து என்ன மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரியே
அவருடைய ஓட்டுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் வந்து ராம் பிரசாத் தான் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சவுக்கு சங்கரோட நண்பர் ராஜரத்னமாக இருக்கட்டும். ஸோ 2 பேர்த்தையுமே வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க எல்லாருமே கஞ்சா வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ராம் பிரசாதோட வீட்டில் கிட்டத்தட்ட 1 கிலோ கஞ்சாவும், அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கரோட காரில் வந்து 1/2 கிலோ கஞ்சாவையும் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ கஞ்சாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை வந்து கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கரோட வீடு சென்னையில் மதுரவாயிலில் இருக்கக்கூடிய அந்த வீடாக இருக்கட்டும், சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இடங்களில் வந்து சோதனை பண்ணுறாங்க. ஸோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கஞ்சா சிகரெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பு, ஹார்ட் டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து போலீஸ் கைப்பற்றுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுக்கு சங்கரோட வீடு, ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 இடங்கள்லையுமே வந்து போலீஸ் வந்து சீலும் வச்சிடுறாங்க. நம்ம சவுக்கு சங்கருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வச்சாலும் கூட இவரை பேட்டி எடுத்தார் இல்லைங்களா ரெட் பிக்ஸோட ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஸோ அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் கைது பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக நம்மளையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் வந்து அப்ளை பண்ணியிருந்தார். யார்? ஃபெலிக்ஸு. ஸோ அவருடைய கேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த கேஸை விசாரிக்கிற நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரேஷ் பாபு. ஸோ இவர் வந்து விசாரிக்கிறாரு. ஸோ விசாரித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு பேட்டி கொடுக்க வரும்போது, நேர்காணல் கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆபாசமாக பேச வகையில் வந்து தூண்டுறதும் கேள்வி கேட்குறதும் வந்து தப்பு தான். ஸோ அவங்களுமே வந்து குற்றவாளிகள் தான் அப்படின்ற மாதிரி வந்து தீர்ப்பு வழங்கிறாங்க. இதனால் டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெலிக்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவரையும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவரையும் வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கேஸ் போயிட்டுருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதுக்கு மேலே நான் வந்து யாரையுமே வந்து தரைக்குறைவாக பேச மாட்டேன், குறிப்பாக பெண்களை வந்து ஆபாசமாக பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நீதிமன்றத்தில் சொன்ன மாதிரி வந்து அவருடைய, அதாவது சவுக்கு சங்கருக்கு ஆஜராகிறாங்க இல்லைங்களா, அவருக்கு சப்போர்ட்டிவாக, ஸோ அந்த ஒரு வக்கீல்களும் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணது சரியா தப்பா? இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் சவுக்கு சங்கரை பற்றி தெரியுது அப்படின்னா அதையுமே வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ டேக் கேர், டாடா, பை பாய்.